அதையும் தான் சொல்லியிருக்கு. திமுகவோ அதிமுகவோ சுயமரியாதை பற்றி பேச இருக்கல, அதையும் தானே பேசின மேடையில். நீங்கள் அதை கேட்கலையே. ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தரல, அதனால தானே. இது ஒரு வழக்கம். அது உண்மையே பேசணும். சமூக நீதினா சமூக நீதி. நீங்கள் 10.5 வன்னியர் கொடுத்தீங்கல்ல, எங்கள் ஐயாவே எண்ணி கொடுங்கங்கிறாரு. நீ எப்படி 10.5 கொடுத்தீங்க? சட்டமாக்கியிருக்கா, செயல்பாட்டுக்கு வந்திருக்கா? இப்போ வன்னிய நானுக்கு 10.5 வருதா? சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்காக சொல்லிட்டு போகிறதா? எத்தனை காலத்துக்கு இப்படியா மாற்றுறது? எண்ணி கொடுங்க. சரி எண்றீங்க, எண்ணும்போது எங்களுக்கு 15 விழுக்காடு வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுறது? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். திடீர்னு எடுத்து அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடுன்னு 3 ஒதுக்கீடு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு கையெழுத்தை போட்டு விட்டீங்க, முன்னுரிமைன்னு. அப்போ அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம். ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர்னா எஸ்சிஏன்னு வருது. எஸ்சி அருந்ததியர் 4 போக 1 இருக்குது. அது தேவேந்திரர் இருக்கா, பறையர் எனக்கா, தேவேந்திரர் எனக்கா? யாருக்கு? ஒரு சீட்டில் நாங்கள். அப்போ முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது. அப்போ சாப்பாடு என்னது, அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சு கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துடுது.